ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சேனலில் எப்படி சுவையான ரசம் வைக்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து 5 தக்காளியை 4 துண்டாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கணும். அது கூட 1/4 டேபிள் ஸ்பூனு மஞ்சள்தூளும், தேவையான அளவு உப்பும், கொஞ்சம் புளியும், கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 5 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைகுறையாக அரைச்ச விழுதை இப்போ இந்த தக்காளி கரைச்சலோடு சேர்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் சீரகம், 3 காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா பொரிஞ்சதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி கரைச்சலை இது கூட சேர்த்துடலாம். தக்காளி ரசம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போது தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.